பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹைடா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு ஜி குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். எனக்கு தெரியும், நான் சொல்லியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. ரெக்கார்ட் பண்ண எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. அப்படியே டைம் இருந்தாலும் எப்படா படுத்து தூங்குவோம் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டேன். ஐம் ஸோ சாரி. சீக்கிரமாக எப்படியாவது ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. என்னால் முடியல. ஆனால் நிறையா ஸ்டோரி யோசித்து வச்சுருக்கேன். இப்படி பண்ணணும், அப்படியெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு. சீக்கிரமாக ஒரு கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி ஜிக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிக்கலன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேடா, ஹெட்ஸ் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, இந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நைட் ஒரு 8 o'clock போல் ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலோட ஒரு ரூமை தான் காமிக்கிறோம். பாய்ஸ் ஹாஸ்டலோட ரூம் எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியும். ரூம் எல்லாம் ஒரு மாதிரி தலைகீழ் ஆக்கி வச்சுருப்பானுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 2 பசங்க பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கானுங்க. சண்டை மீன்ஸ் கையால் அடிச்சுக்கிறது கிடையாது, வாயால் சண்டை போடுறது. பயங்கரமாக அசிங்கமாக திட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டே அத்தான், நானும் சொல்லிட்டே இருக்கேன் என் பின்னாடி வராதன்னு. மச்சான் ப்ளீஸ் மச்சான், இது ஒரே ஒரு வாட்டி மட்டும் அவளை நான் போட்டுக்கிறேன்டா, ப்ளீஸ்டா. அது எப்படி மச்சான், வெக்கமே இல்லாமல் என்கிட்ட வந்து கேட்குற? நான் தான் தரமாட்டேன்றது நல்லாவே தெரியும். அவளை உன்கிட்ட கொடுக்க மாட்டேன்றது உனக்கும் தெரியும். எப்படி அப்படி வெக்கமே இல்லாமல் வந்து என்கிட்ட கேட்குற? டேய் மச்சான் ப்ளீஸ்டா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அவளை நான் போட்டுக்கிறேன்டா. உன்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், ப்ளீஸ்டா. உனக்கு என்ன இப்போ போடணும்? ஆமாண்டா, ப்ளீஸ்டா. தா அங்கே ஒருத்தர் நிற்கிறப்பார், அப்படியே மினிக்கிட்ட ஏன்னா அவளை போய் போட்டுக்கோ. சி, எனக்கு அவன் வேணாம், நல்லாவே இல்லைடா. டேய் ப்ளீஸ்டா. என்னது, அவன் நல்லா இல்லையா? டேய் பாருடா, இன்றைக்கி வேறு செம்ம ஸ்ட்ரிக்சராக வந்து நின்றுட்டுருக்கா. அவள் வேணாமா? டேய் அவளெல்லாம் பார்க்கவே முடியலடா. அங்கே பாரு அப்படி இருக்கா பாரு. டேய் என் வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது அவளை போடணுண்டா, ப்ளீஸ்டா. மச்சான்னு கூட பார்க்க மாட்டேன், அசிங்கமாக கேட்பேன். தர முடியாது, மோட்டு போ. டேய் ப்ளீஸ்டா. டேய் ஒரே ஒரு வாட்டி போட்டுக்கிறேன்டா. டேய் ரொம்ப நாளாக உன்ட்ட கேட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவள் என்னது, நான் தாண்டா போடுவேன், நீ தாண்டா என்கிட்ட இருந்து அவளை பிடுங்கிட்ட. என்னது, நான் பிடுங்கிட்டேனா? எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. போய் சொல்லாத மச்சான். போன வாரம் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? இவ்வளோ நாள் நான் தான் போட்டுட்ருந்தேன். அன்றைக்கி நீ ஏதோ கேட்டன்றதுக்காக கொடுத்தேன், ஆனால் அவளே நீ டெய்லியும் போட்டுட்ருக்க. டேய் இன்றைக்கி நான் போட்டுக்கிறேன்டா, ப்ளீஸ்டா. இந்த பாரு, கெச்ச மாதிரி கெஞ்சிட்டு பின்னாடியே வந்தேன்னு வச்சுக்கோவேன், என் மச்சான்னு கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். சரியா? மூடிட்டு கிளம்பு. டேய் மச்சான் ப்ளீஸ்டா. இன்றைக்கி ஒரே ஒரு வாட்டி நான் போட்டுக்கிறேன்டா. டேய் போ மச்சான். அங்கே பாரு எம்புட்டு அழகாக நின்றுட்டுருக்கான்னு. போய் அவளுக்கு போடுவோம். சரியா? அவளை போய் போடு. டேய் அதெல்லாம் ஒரு மூஞ்சாடா, அவளெல்லாம் எவ்வளோச்சும் போட முடியுமாடா? டேய் ப்ளீஸா, இவ்வளோ அழகாக இருக்காடா, இன்றைக்கி வேறு ரொம்ப அழகாக இருக்காடா. டேய் நான் போட்டுக்கிறேன்டா. டேய் தப்பாரு, அசிங்கமாக கேட்பேன். டேய் ஒத்தா என் பின்னாடி வராதடா. உன்கிட்ட சொல்லிட்டேன், திருப்பி சொல்லிட்டுருக்க மாட்டேன். அவளை நான் கொடுக்குற ஐடியாவே கிடையாது. டேய் ப்ளீஸ்டா, இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் கொடுறா, அவளை நான் போட்டுக்கிறேன்டா. மச்சான்னு கூட பார்க்க மாட்டேன், அசிங்கமாக கேட்டுருவேன். பின்னாடி வராதடா. டேய் என் பின்னாடி வராதடா. ஒத்தா நானும் சொல்லிட்டே இருக்கல, என் பின்னாடி வராதானே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போது அந்த டோர் ஓப்பன் ஆகுது. 2 பேருமே திரும்பி அந்த டோர் ஓப்பன் ஆகிற சைட் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? மச்சான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவளை எனக்கு கூட்டு கொடுக்க சொல்ல மச்சான். இன்றைக்கி ஒரே ஒரு தடவை மட்டும் போட்டுக்கிறேன்டா. டேய் ப்ளீஸ்டா. ஏண்டா நீயும் 1 வீக்காக கேட்டுட்ருக்க, அவன் தான் தரமாட்டான்னு உனக்கே நல்லா தெரியும்ல. அப்படி எதுக்குடா இது கேட்டுகிட்டே இருக்க? உனக்கே அசிங்கமாக இல்லை? நீ தானே அவன்கிட்ட கொடுத்த, அவனை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல. ஒன்று அவங்ககிட்ட கொடுத்தா
திருப்பி ரிட்டர்ன் நம்மக்கிட்ட வரவே வராதுன்னு. அது உனக்கே நல்லா தெரியும். இப்போ என்னடா நான் எச்ச மாதிரி கெஞ்சிட்ருக்கேன். அப்படி கேளுடா என் மச்சான், என் செல்லா குட்டி, தரமாட்டேன், போட்டுக்கோ. டேய் 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 ப்ளீஸ்டா, டேய் டேய் இன்னைக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் நான் போட்டுக்கிறேன்டா. டேய் என் பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்ப கீழே இருக்குடா, அடி வாங்கியிருக்கேன்டா. இன்னைக்கு அவளை போட்டேனா என் பாயிண்ட்ஸ் டேபிள் மேலே போயிடும்டா. ப்ளீஸ்டா, டேய் 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 இவ்வளோ போட்டால் சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லைடா. அவளை மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோவேன், டேய் நானும் உனக்கு ஈக்குவல் இல்லைண்ணா, கொஞ்சமாவது வருவேன்டா. டேய் ப்ளீஸ்டா, டேய் 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 ஓடிடுப்பா, என்னாலாம் தர முடியாது. இன்றைக்கி என்னோடய டார்கெட் அவன் மட்டும்தான். அவளை போடுறேன், இந்த கேமில் வின் பண்ணுறேன். டேய் 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 நானும் வர மச்சான், நீயும் நானும் சேர்ந்து தானே விளையாட ஆரம்பித்தோம். ஆமாம், நீயும் நானும் சேர்ந்து தான் விளையாட ஆரம்பித்தோம். ஆனால் கொஞ்சமாவது அறிவை யூஸ் பண்ணும். அவளை வாயை பொழந்து சைட் அடிச்சுட்டு அவளை போடுவா, நீயும் வாங்கிட்டு வந்துடுவ. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? இந்த வாட்டி நான் தரதா இல்லை. டேய் மச்சான் அவளை போட முடியாதுடா. டேய் டேய் அவளை போட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லைடா. இவ்வளோ போட்டேன்னா என் பாயிண்ட்ஸ் டேபிளாவது மேலே ஏறும்டா. ப்ளீஸ்டா. டேய் 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 2 பேரும் நிறுத்துறீங்களா? ஏன் நீ போட போகிறேன்றியா? சி, இதுக்கெல்லாம் நான் வரல. அப்புறம் எதையடா ஸ்டாப் பண்ண? டேய் டைம் ஆச்சுடா. என்ன பண்ணோம்? சாப்பிட போகலான்டா. கீழே எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க, நம்ம மட்டும்தான். எப்போ பாரு இந்த வார்டன்கிட்ட நம்ம திட்டு வாங்குறதே வேலையாக போச்சு. எந்திரிச்சு வாங்கடா. சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் யாரையோ போடுங்க, எனக்கு தூக்கம் வருது, வா போகலாம். ஏய் சி ஏறே, இவ்வளோ போட்டு வந்துடுறேன். போட்டு வந்துட்டு மச்சான் செம்ம ஹாப்பியோடு வந்து சாப்பிட்றேன், சரியா? வெயிட் பண்ணு. டேய் ஒத்தா என் பின்னாடி வராதான்னு சொல்லிகிட்ருக்கேன். மச்சான் இவனுக்கு தூக்கி போட்டு மிதிட்டான், என் பின்னாடியே வந்துட்டுருக்கான், சொல்லிட்டே இருக்கேன் சும்மா சும்மா. டே 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 ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, டே 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 சி வைக்கமால அவனுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நான் போட்டுக்கிறேன்டா அவளை, ப்ளீஸ்டா. டே 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 ப்ளீஸ்டா மச்சான் சாவடிக்காதடா. டே ப்ளீஸ்டா, இன்றைக்கி நான் போட்டேன்னா கொஞ்சமாவது மேலே வருவேன்டா, ப்ளீஸ்டா. சரி அப்போ நான் போட்டுக்கவா? ஏய் எங்கே போகிற? 2 பேரும் சேர்ந்து போடுறோம், பாயிண்ட்ஸை ஈக்குவலாக பிரிச்சுக்கிறோம், எப்படி? என்னடா ரொம்ப யோசிக்கிற? அப்போ மூட்டு கிளம்பு, நானே போட்டுக்கிறேன். இல்லை 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 ஓகே ஓகே எனக்கு டபுள் ஓகே, எனக்கு டபுள் ஓகே. சி அது ஏன் இத்தனை தடவை சொல்கிற? அப்போ சி இப்போ என்ன மச்சா சுடுறா? நீ தானே போன, அதான் சுடுறா. ஏ அம்மா தாயே, என்கிட்ட பாயிண்ட்ஸ் இல்லைம்மா. நீ என்னை போட்டு தள்ளிட்டேன்னா வச்சுக்கோவேன், இந்த கேமுக்கு ஒரு கும்பிடு போட்டு இவங்ககிட்ட பிச்சை எடுக்கணும். இவன் தரமாட்டான், இப்போ தான் பிச்சை எடுத்திருக்கேன். பேசாமல் போயிடு. பேசாமல் போ. மச்சான் இதை பாரு, நல்லா கேட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறோம். 2 பேரும் சேர்ந்து அவளை போடுறோம், எப்படி? சூப்பர் மச்சான். என் மச்சானா என் மச்சான் தான். ஆமாம் உன்னை நம்பலாமா? உன்னை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஏய் என்ன நம்ப மச்சான், நான் எப்படா உன்னை விடுவேன்? சொல்லு. சரி சரி நம்பி தொலைகிறான். சரி அங்கே போய் நில்லு. எங்கே? நான் உன் கூட நிற்கிறேன். அத்தா நான் என்ன ஃபிகரா? என் பின்னாடி ஒட்டிக்கிட்டே தான் நிற்பியா? அங்கே போய் நில்றான். இப்போ அவளை போட போறியா இல்லையா? நான் ரெடி நான் ரெடி நான் ரெடி. என்னடா சுடுறாங்க? ஏண்டா நான் போனால் அப்படியே போயிடுவியா? சுற்றி முற்றி எங்கேயும் பார்க்கவே மாட்டியா? இப்போ தெரியுது நீ ஏன் இவ்வளோ கீழே இருக்கான்னு. டே மச்சான் ஹெல்ப் பண்ணுறா. டேய் ஒத்தா அங்கே ஒருத்தி உன்னை போட்டுட்ருக்கா, எங்கடா பறக்க பார்த்து போயிட்டுருக்க? இல்லை மச்சான் ஃபிகர் செம்மையாக இருந்தது, அப்போ சாவு, நான் போகிறேன். டே 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 இருடா வரேன். டேய் ஒத்தா ரைட் சைடில் டேர்ன் பண்ணி பாடுறா, அங்கே ஒருத்த உன்னை டார்கெட் பண்ணிகிட்ருக்கான். வேண்டாது, நானே இப்போ தான் என் மச்சான் கிட்ட பிச்சை எடுத்துருக்கேன், ஒருத்தன் வந்துட்டான். டே என்ன மச்சான் சுடுறான்? அப்படியே வாயை பொழந்துக்கிட்டே போ, அங்கே ஒரு பொண்ணு நிற்கிது, அவள் கூட போ. சுற்றி யார் இருக்காங்கன்னு பார்த்துறாத, செத்துருவாடா, மறுபடியும் செத்துருவ. ஓகே மச்சான். நின்ட்டியா? நின்ட்டேன். கண்ணுங்கடா ஒத்தா. இங்கே இருக்கு. டார்கெட் பண்ணிட்டியா? ஓகே நானும் பண்ணிட்டேன். டீ என்னடா பண்ணுறீங்க? ஏய் சரி எதுக்குடா இப்படி கத்துறீங்க? மச்சான்
நான் 1 2 3 சொல்லுவேன். 2 பேரும் சேர்ந்து போடுறோம். ஓகே? ஆ ஓகே மச்சான். மச்சான் ரெடியா? ஆ ரெடி மச்சான். மச்சான் என்னடா? இல்லை ஏமாத்திர மாட்டல்ல? ஆ டேய் இவ்வளோ மட்டும் போடலண்ணா இதுக்கப்புறம் என்னால் கேம் விளாட முடியாதுடா. அப்புறம் மறுபடியும் நீ தான் எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். நக்கு டி ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. சரி விட்டு தொலைய மாட்டேன். எனக்கு நீ கம்பெனிக்கலன்னா வேறு யாரும் கிடையாது. அதான் பார்க்குறேன். இல்லைன்னு வச்சுக்கோவேன் உன்னெல்லாம் முடிச்சு விட்ருப்பேன். எப்போயோ முடிச்சு விட்ருப்பேன். என்னடா? சரிடா டார்கெட் பண்ணுறா. ஆ டேய் மச்சான் ரெடியாரு 1 2 3 சொல்லுவேன். ஆ ஓகேடா. 1 2 உத்தா டேய் எங்கடா நான் போடவே இல்லை. அதான் நான் போட்டேனே. எஞ்சுவா எனக்கு பசிக்குது போய் சாப்பிட்லாம். அடிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பெட்டில் பருண்டு உருண்டு எந்திரிச்சிட்ருக்கானுங்க. இவன் அப்படின்னுட்டு பார்த்துட்டே இருக்கான். டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? டேய் நான் பேச்சை நம்பினேன் பார்த்தியா? என் புத்திய வெளில இருக்கு மச்சான். என்ன எடுத்து அடிச்சுக்கோ. டேய் நீ தானடா சொன்ன 2 பேரும் சேர்ந்து அவளை போடுறோன்னு சொல்லிட்டு நீ தானடா சொன்ன. நான் சொன்னேன் நீ நம்பிடுவியா? நீ நம்பிடுவியா? சரி வா முட்டை பப்ஸ் வாங்கி தரேன். முட்டை டேய் சாவடிச்சிடும்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் எனக்கு பாயிண்ட்ஸ் கடனாக கொடுக்குற. என்னது கடனாவா? ஏய் ஆல்ரெடி கொடுத்தது திருப்பி கொடு. டேய் மச்சான் என்னை போடுற ஆளுங்கடா. ஆமாம் மச்சான் பொண்ணை பார்த்தா வாயை பொழந்துட்டு நிற்கக்கூடாது. திருப்பி அவளெல்லாம் போடணும். அவள் போடுற வரைக்கும் நீ நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்க. நான் என்னடா பண்ணுறது? என்னோடய வீக்னஸ் பாயிண்ட்லேயே அடிக்கிறாளுங்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பாயிண்ட்ஸ் எல்லாம் திருப்பி கடனாக கொடுக்க முடியாது. மச்சான் சொல்கிறா. டேய் எந்திரிச்சு வந்து தொலைங்கடா. அந்த வார்டன் வரத்துக்குள்ள இவன் வேற ஒருத்தன் நசான்ட்டு. சரி போய் தலை கொடுக்குறேன். எஞ்சி வா. சூப்பர் மச்சான். கருமம் முடிச்சோன்னே எந்திரிச்சு வாடா போகலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணா கேண்டீனை தான் காமிக்கிறோம். யோ எனக்கு கருமையா இது? இதெல்லாம் மனசு திம்பானா? எனக்கு கருமையா இது? இப்படி இருக்கு. ஏய் இதை பாரு, ஹாஸ்டல்லாம் இப்படி தான் இருக்கும். உனக்கு தெரியாதா? இத்தனை வருஷமாக இங்கே தானே சாப்பிட்டுட்ருக்க. புதுசாக பேசிகிட்ருக்க. சாப்பிடுவாங்க. பிடிக்கலன்னா எந்திரிச்சு போயிட்டே இரு. புரியுதா? டே மச்சான் ஜங்குக்கு என்னடா இப்படி பார்த்துட்ருக்க? அதை உனக்கு கேட்க மாட்டியா? டே அவனை ஏதாச்சும் பண்ணுறா. டே எட்ரா, அவன் சின்ன பையன். அவன் மேலெல்லாம் கை வச்சா நமக்கு தான் அசிங்கம். டேய் பசிக்குதுடா. அப்போ மூடிட்டு தின்னு. டேய் நல்லாவே இல்லை. கருமும். என்ன ஃபுட்டுடா அது? பருப்பு சாதம். என்னது பருப்பு சாதமா? டேய் என் பாட்டி பண்ணுற பருப்பு சாதம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் இங்கே கிடைக்காது. மூடிட்டு தின்னு. ஐயோ முடியலை. அம்மா அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னால் சுத்தமாக முடியலை. என்ன சாப்பாடு இது? டேய் முடியலன்னா வச்சிரு. சரியா? வச்சுரா, பசிக்குதுடா. சேந்திரி. என்னது இந்திரியா? என்னடா பண்ண போகிற? அந்த ஆளை போட்டு தள்ள போறியா என்ன? எனக்கு வேறு வேலை இல்லை. வா போலாம். எங்கடா? தவறியே இல்லையா? உனக்கு நல்ல சாப்பாடு வேணுமா வேணாமா? வேணும்டா, எனக்கு வேணும். ரொம்ப பசிக்குது. என்னடா பண்ண போகிறீங்க? வரியா இல்லையா? அது வரியா இல்லையா? சரி சார்ணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லித்தோல. டைம் அது. சரி வரேன். சைனீஸு ஏறி தொலைடா. இருடா, இவ்வளோ பெரிய வால் எப்படா ஏறுது? மெதுவாக தாண்டா ஏற முடியும். தூக்கி போட்டு மிதிக்க போகிறேன். சீக்கிரம் ஏறி தொலைடா. அந்த வார்டன் வரத்துக்குள்ளே ஏறி போயிடலாம். ஏறிடா, நானே ஏறிட்டு தானே இருக்கேன். என்னை இத்தனோண்டு சோத்துக்கு ஆசைப்பட்டு காம்பவுண்டு செவரெல்லாம் ஏறி தொங்க விட்டானுங்களே. ஏறி தொலைறியா இல்லையோ? இருமச்சான் ஏறிட்டேன். அப்பா ஜம்ப் பண்ணிட்டேன்டா. உயிரோடு தான் இருக்கேன். வாடா சீக்கிரம். மார்க்கு அங்கே என்னதான்
வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்க, ஏறுடா. எப்பயும் ஏறுறது தானே, இன்னைக்கு என்ன புதுசாக பார்த்துட்டு இருக்க? இல்லைடா, இதெல்லாம் தப்பு இல்லை. நீ அப்படியே ரூமுக்கு போயிடு, நான் கிளம்புறேன். இருடா இருடா, டேய் கொஞ்சம் தூக்கி விட்றா. தான் டெய்லியும் நானே தூக்கி விடணுமாடா? டேய் இன்னைக்கு ஒரு நாளைக்குடா, இதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் பார்த்துக்கோ. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும். டேய் பிடிச்சி தோலடா. இருடா இருடா பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே சேகரேறி குதிச்சு அந்த ஸ்ட்ரீட் ரோட்டில் அப்படியே வாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டே கலாய்ச்சிட்டு விளாண்டுட்டே அவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. சரி, எங்கே போகலாம்? எங்கே போகலான்னா ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலாக பாரு. உங்கள் அப்பா நான் இந்நேரத்துக்கு திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். டேய் எங்கள் அப்பனை பற்றி தப்பாக பேசாத. சரி பேசல. காசு வச்சுருக்கியா? எவ்வளோ வச்சுருக்க? நோட்டாக வச்சுருக்கியா இல்லை சில்லறையாக வச்சுருக்கியா? என்னடா 2 ரூபா எடுக்கிற? அசிங்கமாக வயல வந்துடும். டேய் ஜங்குக்கு நீ எவ்வளோட வச்சுருக்க? என்கிட்டலாம் இல்லையே. என்னது இல்லையா? அப்புறம் என்ன மயிர்த்துக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த? அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா. டேய் புறம்போக்கு, அங்கேயே சாப்பிட்ருப்பேன், பசிக்குது. இப்படி என்னை பட்னியாக போட்டு கொல்ல போகிறீங்களாடா? டேய் எங்கள் அப்பன் ஆச்சு அப்பனுக்கு ஒரே புள்ளடா. தெரியுது தெரியுது, வா வா. அங்கே பாரு, என்னடா அது? கண்ணா நல்லா திறந்து போடுறான். என்னது? என்னடா கலர் கலரில் லைட் எரியுது? வா உள்ள போகலாம். என்னது உள்ளே போகலாமா? டேய் யார் கல்யாணம்? அதெல்லாம் தெரில, வா உள்ள போகலாம். என்னது தெரியலையா? டேய் வாடா, பேசாமல் ஹாஸ்டல்லே போயிடலாம். அந்த சாப்பாடே பரவாயில்லடா, சாப்பிட்டுக்கலாம்டா. டேய் ஸ்மெல்லு பாரு, நல்லா மட்டன் பிரியாணி, லெக் பீஸு, இங்கே வரைக்கும் ஸ்மெல் அடிக்குது. உள்ளே வரியா இல்லையா? அது மாட்டணும். அது ஏன்டா மாட்டணும்? மாட்டும்போது பார்த்துக்கலாம் வா. உள்ளே போகலாம் வா. உள்ளே விட்டுருவாங்களா? வாடா. ஜேகே இருக்கும்போது எதுக்குடா பயப்படுற? இப்படியாவது சொல்லு, எங்கேயாவது மாட்டி விட்டு நீ பாட்டுக்கு எஸ் ஆகிடு. நாங்கள் 2 பேரும் மாட்டிப்போம். அதுதான் இப்போ இருந்துட்டுருக்கேன். வாடா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ளே போகிறாங்க. ஒரு பெரிய வீடு தான். அந்த வீடு ஃபுல்லாக அவ்வளோ அழகாக லைட் செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே அவ்வளோ பேர் நின்றுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. டே மச்சான், லெக் பீஸ்டா. எங்கடா சொல்கிற? அந்த லெக் பீஸ் இல்லைடா, அங்கே பாடுறா, சூப்பர் ஃபிகர் இல்லை? இல்லைலாம் போட்டால் எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும். வந்த வேலையை மட்டும் பாரு சரியா? மாட்டினேன் அவனை களிதாடி. ஐயோ ஆமாம்ல, வா 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 போகலாம், வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அவ்வளோ அழகாக பிளேட் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன ஃபுட் வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போது ஜேகேவோட ஐஸ் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகுது. அவன் அப்படியே அமைதியாக வந்து ஒரு டைனிங் டேபிளில் உட்காடுறான். உட்காந்துட்டு அந்த பர்சனையே விடாமல் பார்த்துட்டே இருக்கான். டேய் ஃபுட்டு செம்மையாக இருக்குல்ல? செம்மையாக இருக்குடா. டேய் ஜங்கு ஜங்கு, உன்னதாண்டா. என்னடா? ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சோறு திங்கிறேன், சூப்பராக இருக்குடா. ஆமாம், இது ஏன் நம்ம அடிக்கடிக்கு பண்ணக்கூடாது? மூடிட்டு தின்னு. டேய் சைனீஸு, இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்? தோ அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே. டேய் அந்த பிள்ளையில் எங்கடா இடம் இருக்குது? ஆமாம்ல, சரி சரி சாப்பிட்டுட்டு போய் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கும் சைனீஸும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கோட ஐஸ் ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்குது. அவன் சாப்பிடவே இல்லை. டேய் இவன் என்னடா சாப்பிட வந்துட்டு எங்கேயோ பழக்க பார்த்துட்டு இருக்கான். டே ஜங்கு, என்னடா சாப்பிடாம இருக்க? நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துடுறேன். என்னது? டே தனியாக விட்டு போகாதடா, பயமாக இருக்குடா. சாப்பிடு, வரேன், எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் ரெஸ்ட் ரூம் தான், போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே எழுந்திரிச்சு அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறான். அதுவும் அவன் ஒரு மாதிரி பயத்தோடையே சுற்றி சுற்றி பார்த்துட்டே போகிறான். யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே உள்ளே போயிட்டுருக்கான். அவன் ஒரு ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? யார் நீ? இங்கே எதுக்கு வந்த?
வெளில போ ஃபஸ்ட்டு. ஏய் என்னாச்சு உனக்கு? நானும் பார்த்துட்டே இருந்தேன். உன் மூஞ்சே சரியில்ல. என்னாச்சு? ஆ? அ அ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. எனக்கு என்ன? நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஃபஸ்ட்டு வெளில போ. யார் நீ? இங்க எப்படி வந்த? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பேசிக்கிட்டே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பின்ன ஸ்டெப்பாக பேக்வேர்டில் நடக்க ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி வந்துட்டே இருக்கான். இதை பாரு, கிட்ட வராத, கீழே எல்லாரும் இருக்காங்க, நான் பாட்டு கத்திடுவேன். உம், யார் நீ? நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லை. இங்கே என்ன பண்ணுற? இதை 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 பாருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பையன் நான் இல்லை. தயவு செஞ்சு இதை பாருங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி பையன் நான் இல்லைன்னு. தயவு செஞ்சு விட்டுருங்களேன். நான் கீழே போகிறேன். ஏய் நில்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் தான் அவனோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே அந்த வாலில் பின் பண்ண மாதிரி நிற்க வச்சு அவனோட பாடியும் இவனோட பாடியும் அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு 1 இன்ச் தான் கேப் இருக்குது. அவனோட ஐஸை ரொம்ப டைட்டாக இறுக்கி க்ளோஸ் பண்ணியிருக்கான். அவனுடைய பேண்ட்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான். ஜங்குக்கு அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி, ஓய் என்ன? ஓய் கொல்லச்சி. என்ன கொல்லச்சியா? ஆமாம் கொல்லச்சி தான். ம் குட்டியா அழகா தொண்டு இருக்கு. அப்போ கொல்லச்சின்னு தானே சொல்லணும். நான் ஒன்றும் கொல்லச்சி கிடையாது. இதை பாருங்க, என் பேர் ஜிமன். இந்த கொல்லச்சின்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, எனக்கு கோவம் வரும். அப்படியா? கொல்லச்சின்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது? என்ன? இதை பாருங்க, நான் இப்போ ஸ்கூல் தான் படிக்கிறேன், அதனால தான் குட்டியாக இருக்கேன். இன்னும் காலேஜெல்லாம் போயிட்டேன்னா அப்புறம் வளர்ந்துடுவேன், உங்களை விட ஹைட்டா. அப்படியா? பார்க்குறேனே. வளருவியா இல்லை குட்டியா எப்படி இருப்பியான்னு? இதை பாருங்க, இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? தள்ளிப்போ, நான் கீழே போகணும். எல்லோரும் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியா? சரி, உனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? யார் சொன்னா? அதான் மூஞ்சில் எழுதி ஒட்டியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை. ஏய் என்னை பார்த்து சொல்லு, இன்ட்ரெஸ்ட் இல்லை தானே? அது அது ஏன் நான் அவங்ககிட்ட சொல்லணும்? சரி முறைக்காதீங்க. எதுக்கு என்ன இப்படி பார்த்து முறைக்கிறீங்க? ஏன்னா உனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இருந்தாலும் அந்த பையனை பிடிக்கலன்னு தான் போய் சொல்கிறேன். என்ன? எங்கள் அப்பா அப்படியெல்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டார். எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உண்மைதான். ஆனால் என்ன ஆனா? உங்கள் அப்பா மிரட்டுறானா? நான் பார்த்துக்குவா? இல்லை அதெல்லாம் வேணாம். என் அப்பாவோட பேச்சை நான் என்றைக்கும் மீறினதே இல்லை. மீறிட்டேன்னா அப்பா அப்புறம் அடிப்பார், கோவப்படுவார், பயங்கரமாக கத்துவார். எனக்கு என் அப்பா பார்த்தா பயம். உன் அப்பனை பார்த்து நீ பயப்படலாம், நான் ஏன் பயப்படணும்? அது 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 வந்து சரி, இதான் சொல்லிட்டேன்ல எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஆமாம் ஸ்கூல் தானே படிக்கிறேன்? ஆமாம் ஸ்கூல் தான் படிக்கிறேன். எத்தனாவது? 12th. இன்னும் எக்ஸாம்ஸே முடியல, அதுக்குள்ளே உனக்கு எதுக்கு கல்யாணம்? அது ஏதோ பிஸ்னஸ் விஷயமா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. வேணான்னு தான் சொன்னேன், ஆனால் அப்பா கேட்கல, சண்டை போட்டார். அம்மாக்கிட்டேயும் சண்டை போட்டார். என்னோடய மேரேஜ் நடந்தால் தான் அப்பாவோட பிஸ்னஸ் டாப் பொசிஷனில் போகுமா, அதனால தான் நீ ஓகே சொல்லிட்டியா?
நான் எங்கே ஓகே சொன்னேன்? ஓகே சொல்லலைனாலும் என் அப்பா மேரேஜ் பண்ணி வைப்பார்ல, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணிக்காத. ஏன்? பண்ணிக்காதனா பண்ணிக்காத. எனக்கு பிடிக்கல. ம் உனக்கு பிடிக்கலன்னா நான் ஏன் பண்ணாமல் இருக்கணும்? ம் சரி சரி, மறைக்காதீங்க குலச்சி. ம் என்ன அழகா இருக்க குலச்சி. என்ன உங்கள்கிட்ட ஒன்று சொல்லவா? என்ன என்ன சொல்லணும்? உன்னை 10 செகண்டே விழுந்துட்டான். ம் உன்னை 10 செகண்டே விழுந்துட்டேன். கல்யாணம்னு ஒன்று பண்ணா உன்னை தான் பண்ணிக்கணும். பண்ணணுன்னாலும் ஒன்று தான் பண்ணணும். முழுசா பண்ணணும். என்ன 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 பண்ற? என்ன என்ன பண்ற? ஐ லவ் யூ. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட அந்த கண்ணு, அந்த இன்னசென்ட்டான ஃபேஸ், அதுலேயும் பயத்தில் லிப்ஸ் இவ்வளோ அழகாக இருக்கு. செர்ரி பழத்தை கொண்டு வந்து லிப்ஸில் ஒட்டின மாதிரியே இருக்கு. நல்லா புட்டு புட்டுன்னு லிப்ஸ் ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. செம்ம பசியில் தான் இங்கே வந்தேன். உன்னை பார்த்த செகண்ட் பசியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. அதுலேயும் லிப்ஸை பார்க்கும்போது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. அவ்வளோ அழகாக இருக்கு. நான் லிப்ஸுடா அது. ம் யார் நீ? நீ பாட்டுக்கு வந்த, என்னென்னமோ பேசுன, கிஸ் பண்ணுற, லவ் பண்ணுறேன்னு சொல்கிற. உனக்கு என் அப்பா பற்றி தெரியாது. அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் நீ மட்டும்தான். உன்னோட பதில் சேஎஸ்ஆர்னோ அது மட்டும்தான். கண்டவனை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அது மட்டும் இல்லாமல் ஓப்பனுக்கு நீ வேணால் பயப்படலாம். நான் ஏன் பயப்படணும்? நான் என் அப்பனுக்கே பயந்தது கிடையாது. உன் அப்பனை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? அதான் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன். நீ தான் என் பொண்டாட்டி, என்னோட கொல்லச்சி, எல்லாமே. என்னோட காதல் மொத்தம் உனக்கு மட்டும்தான் முடிவு பண்ணிட்டேன். என்ன கொல்லச்சி அப்படி பார்க்குற? என்ன? அது வந்து இப்போ போய் அப்பா கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன சொல்லணும்? எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாப்பிள்ளை கிட்ட போய் சொல்கிற. புரியுதா? அப்பா திட்டுவாரு. அது 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 வந்து அப்பாவா? அப்பான்னு இதுக்கப்புறம் வாயிலேருந்து வரவே கூடாது. புருஷன் நான் இருக்கேன், சரியா? உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். என் கூட வந்துடுறியா? என் கூட வந்துடுறியா? நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்ற? அது அப்பா.
இதுக்கப்புறம் அப்பா அப்படின்னு வாயிலேருந்து வரவே கூடாது. புருஷன் நான் இருக்கேன். சரியா? உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். பைத்தியகாரத்தனமா 10 செகண்டே முடிவு பண்ணிட்டேன். இதுதான் எனக்கு எல்லாமேன்னு. இது வரைக்கும் என் லைஃப்பில் இப்படி ஒருத்தனை நான் பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது தான் தோணுச்சு, என்னோட குலச்சியா நீ மட்டும்தான் இருக்க முடியும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட இந்த கண்ணு, இந்த குட்டி மூக்கு, இந்த ஜப்பி கண்ணு, இந்த காதுக்கும் கீழே இருக்க ஒரு மச்சம், இந்த அழகான லிப்ஸ், நல்லா பொட்டு பொட்டுன்னு இவ்வளோ அழகா இருக்கு. அதுவும் நீ பயமாக இருக்கும்போது, பயப்படும் போது இந்த லிப்ஸ் இவ்வளோ அழகாக டைப் பிடிக்குது தெரியுமா? அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. ஆனால் உனக்கு வலிக்கும், அதனால தான் விடுறேன். இன்னொரு வாண்டி என்கிட்ட இந்த லிப்ஸை இவ்வளோ பதட்டமாக வச்சு டைப் படிக்காத. எனக்கு என்னென்னமோ பண்ணுது, என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. ஆனால் நீ குழந்தை, என்னோட குழச்சி, என்னோட குழந்தை, கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. போய் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லு, சரியா? அது அது வந்து போய் சொல்லு, ஓடு 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 ஓடு. போய் சொல்லிட்டு குடு குடுன்னு இந்த ரூம் கூடியா உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். என்ன வெயிட் பண்ணுறியா? வெயிட் பண்ணுறேன். நான் அப்படி அப்பா கிட்ட சொல்லனா சொல்லுவேன். எப்படி சொல்கிற? நான் ஏன் நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும்? ஓய் குலஜி, என் காய் வலிக்குது. ஐம் சாரி. எதுக்கு? கையை ரொம்ப ஹாஷாக பிடிச்சிட்டேன். எனக்கு நீ வேணும். இது வரைக்கும் யார் மேலேயும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததே கிடையாது. நான் அங்கே உள்ள என்ட்ரன்ஸில் வரும்போதே என் கண்ணு ஒன்று தான் பார்த்துச்சு. 10 செகண்டே முடிவு பண்ணிட்டேன், நீ தான் எல்லாமே. உன்னை மாட்டேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எனக்கு ஒன்று அது வேணும்னா அது எனக்கு வேணும். அந்த மாதிரி தான் நீ. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா அது என் கூடவே இருக்கணும். லைஃப் லாங் என் கூடவே இருக்கணும். அந்த மாதிரி தான் நீயும். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். குலஜி, ஐ லவ் யூ. உனக்காக நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். போய் உங்கள் அப்பங்கிட்ட இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணு, புரியுதா? போ. அது வந்து நான்
ஜமன் என்ன பண்ணிகிட்ருக்க? ஜமன் டோரை ஓப்பன் பண்ண. அது அது நான் போ, உங்கள் அப்பா கூப்பிட்றான்ல, போ, போய் கீழே வச்சு எல்லாத்துக்கும் முன்னாடியும் சொல்கிறேன். புரியுதா? எனக்கு நீ வேணும். உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். சரியா? என்னை நம்பு. ம், உனக்காக, உன்னோட பதிலுக்காக, உன்னோட காதலுக்காக இங்கே வெயிட் பண்ணுறேன். போ. ஓய் குலஜி. ம் ம், அப்பா கூப்பிடுறாரு. போறியா? ம், அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவ்வளோ க்யூட்டாக நின்றுட்டுருக்கா. ஜங்குக்கு அவ்வளோ அழகா அவனோட ஃபேஸை கப் பண்ணி அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு அவனோட லிப்ஸில் கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரான். ஜிம்மன் அவ்வளோ அழகாக அவன் கண்ணை மூடுறான். அதை ஜங்குக்கு பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிட்டு, ஓய் குலஜி, ம், ஐஸ் ஓப்பன் பண்ண. ம் ம், என்ன? உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். போகிற, மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிற, திருப்பி இங்கே வர, எனக்கு ஓகே சொல்கிற. அண்ணா புரிஞ்சதா? போ. அது போன்னு சொன்னேன். போ. ஜமன் டோரை லாக் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுற? வெளில வா. பண்ணிட்டுருக்காங்க. சீக்கிரம் வா. அப்போ வரேன்ப்பா. என்ன பண்ணிகிட்டு இருந்த? அது ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். சரி சீக்கிரம் வா. ம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே திரும்பி அந்த ரூமை தான் பார்க்குறான். ஜங்குக்கு அவ்வளோ அழகா. போயிட்டு சீக்கிரம் வா, உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சைகையிலே சொல்கிறான். ஜிம்மன் அப்படியே க்யூட்டாக அவன் லிப்ஸ் மேலே அவனுடைய ஹேண்டை வச்சுட்டு அவ்வளோ அழகாக ஸ்டெப்ஸில் கீழே இறங்கிட்டு இருக்கான். ஜிம்மனோட மைண்ட் ஃபுல்லாக யார் அவன் வந்தான், பிடிச்சிருக்குன்னு சொன்னான், கிஸ் பண்ணான், கொல்லச்சின்னு கூப்பிடுறான், பொண்டாட்டியாக இருன்னு சொல்கிறான், என்ன சொல்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியல. யார் அவன்? ஐயோ, என் லிப்ஸில் ஃபஸ்ட்டு கிஸ், என் ஃபஸ்ட் கிஸ் போச்சு. ஓ ஜமன், யார் அவன்? அவன் பேர் தெரியலையே, யாருன்னே தெரியல. ஜமன், ஜமன், அப்பா அங்கே பாரு, மாப்பிள்ளை கூப்பிட்டுட்ருக்காரு. என்னங்க, என்னாச்சு? ம், ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். இவ்வளோ நேரம்? அது வாஷ்ரூம் யூஸ் பண்ணேன். ஓ ஓகேவா? இல்லை, ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கே, அதை ஓகேவான்னு கேட்டேன். ஓகே தான். என்னாச்சு? லிப்ஸ்டிக்கெல்லாம் அழிஞ்சிருக்கு. அழிஞ்சிருக்கா? அது ஒன்றும் இல்லை, ஃபேஸை வாஷ் பண்ணேன், அதனால ஏதோ அழிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன். அழகாக இருக்கு. என்னது? உன்னோட லிப்ஸை சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு குலஜி. லிப்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு. அப்படியே பொட்டுன்னு எவ்வளோ அழகாக இருக்கு. உன் கண்ணு அதுக்கு மேலே என்னென்ன பண்ணிக்கிட்டே இருக்கு. ஜமன், ஜமன், என்னாச்சு? நீ ஓகே தானே? நான் ஓகே தான். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அது வந்து அப்பா. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அங்கிள், ஜிம்மின் ஏதோ சொல்ல வந்தான். இல்லை அவனுக்கு இந்த மேரேஜில் ஓகே தான். என்ன, சின்ன பையன் தானே,
அதான் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அவன் ரூமில் இருப்பானா? அவன் அவன் உண்மையாலுமே என்ன காதலிக்கிறானா? எனக்காக ரூமில் வெயிட் பண்ணுவானா? அ- அவன் இல்லைன்னா என்ன பண்ணுவ ஜமன்? ஆனால் அவன் கண்ணை பார்த்து பேசினானே, அவன் கண்ணில் காதல் தெரிஞ்சது. உண்மையாலுமே என்னை லவ் பண்ணுறானா இல்லை என்னை சீட் பண்ணி விளையாட்டுக்கு சும்மா சொன்னானா? ஐயோ, எனக்கு ஒன்றும் பண்ணுறதுன்னே தெரில. அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. அவன் கல்யாணம் பண்ணிக்காத, நான் இருக்கேன், உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அதுலேயும் அவன் கண்ணு ஏதோ என்கிட்ட சொன்னிச்சு. அது அவன் நிஜமாலுமே ரூமில் வெயிட் பண்ணுவானோ? ஜமன், என்னாச்சுங்க? என்னாச்சு? ரூமில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டுட்டியா என்ன? ரூமையே பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மார்க்கும் சைனீஸ் தான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ மார்க் தான். டேய், இவன் எங்கடா போனா? வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன்னு போனான், இன்னும் காணோம். ஒரு வேளை வயிற்று ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வருவானோ? அவன் செஞ்சாலும் செய்வான்டா, ஆனால் இங்கே என்ன காணடா? ஏய், ஓடிடு தின்னு. வண்டியா? என்னடா பண்ணிட்டு இவ்வளோ நேரம்? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலை, அதான். வாஷ்ரூமில் என்னடா வேலை தெரியுதில்ல? வாஷ்ரூமில் என்ன வேலை பண்ணுவானுங்கண்ணே? மூடி தின்னு. ஒத்தா என் பிளேட்டில் அவன்டா அது லெக் பீஸ் எடுத்தது. நான் இல்லைடா, தா இவன். டே, நான் கொல்ல போகிறேன்டா. மச்சான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா ப்ளீஸ்டா, போய் தொலைது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கள் ஜமன் தான். ஜமன், ரிங் போடு, என்ன யோசிச்சுட்ருக்க? அது ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் இல்லை. அது 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 வந்து ஜமன், ரிங்கு போடு. அவன் ரூமில் வெயிட் பண்ணுவானா? அவன் சொன்னான்ல, வெயிட் பண்ணுவானா இல்லை மாட்டானா? நிஜமாலுமே என்ன லவ் பண்ணுறானா? நான் ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்? இல்லை, இருக்காது. ஜமன், என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஒரு மாதிரி பதட்டம் அதிகமாகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் மிட் நைட் ஒரு 1 o'clock இருக்கும். ஜிம்மன் தான் அவனுடைய ரூமில் உட்காந்துட்டு பயங்கரமாக தேம்பி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அவங்க அப்பா ஜிம்மனை பயங்கரமாக திட்டியிருப்பார். ஜிம்மன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்போ எதுக்கு இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுற? அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு இந்த மேரேஜ் வேணாம். எனக்கு இன்னும் டைம் வேணும். என்னால் இப்போ மேரேஜ் பண்ணிக்க முடியாதுப்பா. நான் இப்போ தான்ப்பா ஸ்கூல் படிக்கிறேன். இன்னும் நிறைய எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதான் சொன்னல அவங்க படிக்க வைப்பாங்கன்னு. இல்லைப்பா, உங்களுக்கு சொன்னால் புரியாது, என்னால் முடியாது. எனக்கு இப்போ இந்த மேரேஜ் வேணான்னா வேணாம், அவ்வளோதான். ஐம் சாரி, எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அப்பா கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து இதை பற்றி தான் சொன்னேன். நான் அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு. எனக்கு இதை விட்டு ஒரு வழி தெரியல. ஐம் சாரி. உங்ககிட்ட நான் எவ்வளவோ வாட்டி சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அப்பா ஒவ்வொரு வாட்டியும் என்னை திட்டிகிட்டே இருப்பார் சொல்லக்கூடாதுன்னு. அதனால தான் சொல்லலை. இப்போ சொல்கிறது ரொம்ப தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு இதை விட்டு ஒரு வழி தெரியல. ஐம் சாரி. ஜமன், உன்ன அப்பா வலிக்குதுப்பா, அப்பா வலிக்குது. ஏன் இப்படி பண்ணாவ? நான் ஏன் அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணோம்? என்ன சொல்லணும்? எனக்கு அழிவே இல்லை, அழிக்குது. அப்பா எப்பயும் இப்படி அடித்ததே இல்லை, எனக்கு ரொம்ப அடிச்சிட்டாரு, அழிக்குது. ஜமீன், இதெல்லாம் உனக்கு தேவைதான். எவனோ ஒருத்தன் வந்து சொன்னான்னா அப்படியே நம்பிடுவியா? இந்நேரம் உனக்கு கல்யாணம் ஆகிருக்கும். இதெல்லாம் உனக்கு தேவைதானா? அவன் யாருன்னே தெரியல, உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான், உன்னை கிஸ் பண்ணான். அப்புறம்
உனக்காக இந்த ரூமில் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னான். வந்து பார்க்கும்போது அவ இல்லை. அப்போ இதெல்லாமே ஒரு கனவா? இல்லையே, கனவில்லை. அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணா எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அவன் கண்ணில் நான் பார்த்தேன், காதல் இருந்தது. என் மேலே அவ்வளோ காதல் இருந்தது. ஆனால் இப்போ எங்கே அவன் போனான்? அவன் இல்லையே. அப்போ இதெல்லாமே பிளான் பண்ணியிருக்கானா? நான் ஏன் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணினேன்? லூசு சம்மந்தி, உனக்கு அறிவுங்கிறதே இல்லை. எவனோ ஒருத்தன் சொன்னானா, உனக்கு எங்கே போச்சு புத்தி? தேவையில்லாமல் இன்னைக்கு அப்பா ரொம்ப அடிச்சிட்டாரு. வலிக்குது. எல்லாம் அப்பனால வந்தது. அவன் பேர் என்னன்னு கூட தெரியல, அவன் யாருன்னே தெரில. அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்படியே பண்ணல. எனக்கு இதெல்லாம் தேவைதான், உனக்கு இது தேவைதான். வலிக்குது. ஜிம்மன் பாட்டுக்கு குழந்த மாதிரி தேம்பி அழுதுகிட்டே இருக்கான். அவனுடைய டேஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க அப்பா அடித்த வலியை விட ஜங்குக்கு அவனுக்கு கொடுத்த வலி தான் அதிகமாக இருக்குது. உனக்காக நான் இங்கே காத்திருக்கேன், சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துரு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லியிருப்பான். ஆனால் அவன் வந்து பார்க்கும்போது ஜங்குக்கு அந்த இடத்துல இருக்க மாட்டான். அதை அவனால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. தேம்பி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸ்கூலோட ஒரு கிளாஸ் ரூமை தான் காமிக்கிறோம். ஜிம்மன் அப்படியே கிளாஸில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். டீ அழுகாதடா. டேய் நீ சும்மா இரு. ஜிம்மன், என்னது லூசாடா நீ? இல்லைடா, நான் இல்லை லூசான்னு கேட்குறேன். எவனோ ஒருத்தன் வந்தான்னா உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னானா உடனே நீ இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்ட இல்லை? பாரு உங்கள் அப்பா எப்படி அடித்து வச்சுருக்காருன்னு. டீ உங்கள் அப்பனுக்கு அறிவுங்கிறதே இல்லையா? இல்லைடா, எல்லா தப்பும் என்னோடது. நான் அவனை நம்பியிருக்கக்கூடாது. ஏன் தெரியல, ஏதோ பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டேன். நான் மேரேஜை ஸ்டாப் பண்ணியிருக்கக்கூடாது இல்லை? ஆனால் அவன் என்கிட்ட சொன்னான்டா. என்ன சொன்னா? உனக்காக இங்கே வெயிட் பண்ணுறேன், மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டு வா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னானா? ஜிம்மன், உனக்கு சத்தியமாக நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலடா. டேய் மச்சான், அவனே ஆல்ரெடி உடஞ்சி போய் உட்காந்து அழுதுட்டுருக்கான். நீ வேற ஏன்டா அவனை திட்டிகிட்டே இருக்க? பின்ன என்னடா? பின்ன என்ன? சரி விடு. சரி ஜிம்மன், எல்லாமே ஒத்துக்கிறேன், எல்லாமே ஓகே தான். உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன், எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவன் பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. சரி, அவனோட ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா? எனக்கு தெரியாதுடா, அவன் மொபைல் நம்பர் என்கிட்ட இல்லை. சரி, அவன் அப்பா யார், அம்மா யார், எங்கேருந்து வந்தான், அவன் என்ன பண்ணுறான், நல்லவனா கெட்டவனா, அவன் ஒர்க் பண்ணுறானா இல்லை படிச்சிட்ருக்கானா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் யார், இது ஏதாச்சும் தெரியுமா? நீ கேட்குற கேள்விக்கு எதுக்குமே என்கிட்ட பதில் இல்லை. அவன்கிட்ட நான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் நான் பேசினேன். அண்ணா, நான் பேசினதை விட அவன் தான் அதிகமாக என்கிட்ட பேசினான். அவன் பேசின எல்லாத்துலேயும் என்ன பிடிச்சிருக்குன்னு மட்டும்தான் சொன்னான். அது மட்டும் இல்லாமல் என்ன பொண்டாட்டின்னு கூப்பிட்டான், குள்ளச்சின்னு கூப்பிட்டான். நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொன்னான். இது மட்டும் தான் என்கிட்ட அந்த 10 நிமிஷம் பேசினான். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது எல்லாம் அவனோட கண்ணில்
என் மேலே வச்சிருந்த காதல், அவனோட அந்த அழகான ஸ்மைல், அவனோட அந்த அழகான முகம், இது மட்டும்தான் எனக்கு தெரியும். இதை தாண்டி அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது தயா, எதுவுமே தெரியாது. நீ கேட்குற கேள்விக்கு எதுக்குமே என்கிட்ட பதில் இல்லை. எதுக்குமே பதில் இல்லை. ஆனா ஆனா அவன் என்னை விட்டு போகும்போது மொத்த சந்தோஷத்தை எடுத்துட்டு போயிட்டான். ஜிமின், இது உனக்கே பைத்தியக்காரத்தனமா இல்லை? எனக்கு தெரியும் தான், எனக்கு தெரியும். நீயும் நானும் நிறைய வாட்டி பேசியிருக்கோம். இதை பற்றி நம்ம நிறைய வாட்டி கலாய்ச்சி சிரிச்சிருக்கோம். ஆனால் ஆனால் அதை ஃபீல் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. என்ன, பார்த்த உடனே காதலா? ஆ, பார்த்த உடனே காதலா? இதெல்லாம் ஒரு காதலா? தயா, இதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது தயா. அதை ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பார்த்த உடனே காதல். அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட காதல். அவன் என்னோட காதல். பார்த்த உடனே வந்தா என்ன? இல்லை 10 வருஷம் பேசி பழகி வந்தா காதல் என்ன? ரெண்டும் ஒன்று தானே. காதல் காதல் தானே. இவன் என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான்? சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான். ஜிமின், இதை பாரு, அவன் வரமாட்டான். இல்லை தயா, வருவான் தயா, வருவான். எனக்கு தெரியும் அவன் வருவான் தயா. அவன் அப்படி சொல்லாத தயா. மச்சான் மச்சான், அவனை அப்படி சொல்ல வேணான்னு சொல்லு. அவன் வருவான், எனக்கு தெரியும். தேதையா, சும்மா இருடா, நீ வேறேண்டா. டீ, அவன் தான் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானா? உங்களுக்கு எங்கடா போச்சறிவு? எவனோ ஒருத்தன் வந்தானோ, பிடிச்சிருக்குன்னு சொன்னானோ, கிஸ் பண்ணானோ, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னானோ, அப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணுறேன்னு தானே சொன்னான். எங்கே போனான்? ஏன் போனான்? எதுக்காக போனான்? ஆன்சர் இல்லை. ஜிமினத்தை பாரு, இதுக்கு பேரெல்லாம் லவ் கிடையாது, புரிஞ்சுதா? இல்லை இல்லை தயா, என்கிட்ட சொன்னான். அவன் கண்ணில் நான் பார்த்தேன். திருப்பி திருப்பி சொல்லிருக்காத, கண்ணில் பார்த்தா மயிரில் பார்த்தானே. டீ, அவன் வரமாட்டான். இல்லை தயா, அவன் வருவான், எனக்கு தெரியும். அவன் வருவான். அவன் எனக்கு வேணும். என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாது தயா. என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாது. அவன்கிட்ட நான் ஒரு 10 நிமிஷம் தான் பேசணும். என்னோட மொத்த சந்தோஷத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் தயா. என்னோட மொத்த காதலையும் எடுத்துட்டு போயிட்டான். நானாவே இல்லை. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எங்க பார்த்தாலும் அவனை பார்க்குற மாதிரி இருக்கு. யார்கிட்ட பேசினாலும் அவன்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. அவனோட முகம் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவனை பத்தி எதுவுமே தெரியல. எனக்கு அப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. சரி சரி சரி, அழுகாத. மேம் அது போகிறாங்கடா, அழுகாதடா. தேவை எனக்கு அவன் வேணும் தேவை. பயமா இருக்கு தேவை. அவன் என்கிட்ட வருவான் இல்லை. ஏன் தேவை சைலண்டாக இருக்க? வருவான் இல்லை? மச்சான் மச்சான் நீ சொல்ல. அவன் வருவான் இல்லை? அவன் வருவான் இல்லை? ஏன்டா எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க? அவன் வருவான் இல்லை? சரிடா, சரி, நீ சொல்கிற மாதிரியே வச்சுப்போம். ஒரு வேலை வரலண்ணா. இல்லை
இல்லைடா அவன் வருவான். சமன், ஒரு வேளை அவன் வரலன்னா வரலண்ணா வரலண்ணா தேவா தேவா வரமாட்டானா தேவா வருவான் தானே தேவா தேவா வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சிமன் இவ்வளோ நேரம் அந்த டெஸ்கில் உட்காந்துட்டு தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். தேங்க அவன் பக்கத்தில் அப்படியே நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். தேங்க அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தேங்கோட ஹிப்புக்கு 2 ஹேண்டை போட்டு அவனை அப்படியே கிட்ட இழுத்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தேம்பி தேம்பி அழுகிறான். குழந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். அவன் வரமாட்டானா அவன் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன் தேவா அவன் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன் என்னால் அவனை பார்க்காம இருக்க முடியல. நேற்று நைட்டில் இருந்து அவனை பார்க்காம இருக்க முடியல. இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க போகிறது? அவன் வரமாட்டானா? அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கான். தேங்கா அவ்வளோ அழகா ஜிம்மோட ஷோல்டரில் டேப் பண்ணி கொடுத்து அவனை சமாதானப்படுத்துகிறான். இப்போது அந்த ஹக்கை அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு அவன் முன்னாடி அப்படியே நீல் டவுன் பண்ணி அவன் ஹேண்ட் அவ்வளோ அழகாக ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிக்கிறான். பிடிச்சிட்டு அப்படியே ஜிம்மனையே பார்க்குறான். ஜிம்மன் அப்படியே அழுதுகிட்டே தேங்க தான் பார்க்குறான். இப்போது தேங்கா சரி ஓகே ஒருவேளை உன்னோட காதல் உன்னை தேடி என்கிட்ட வந்தா இதுக்கப்புறம் என்னை விட்டு போகாத மாதிரி பார்த்துப்பேன். ரொம்ப டைட்டாக பிடிச்சிப்பேன். ஆக்சுவலாக அவன் என்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் காதல்னா இவ்வளோ அழகாக இருக்குமான்றது. அவகிட்ட பேசினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ண அடுத்த செகண்டே நான் ரூமுக்கு போய் பார்த்துருக்கணும். நான் ரொம்ப லேட்டாக போயிட்டேன்.